இப்போ நம்ம கோவப்படுறது மட்டும் கிடையாது, ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சால் ஆபத்து. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ சம்பவம் நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பெங்களூர் நடந்த சம்பவம். பெங்களூரில் பொம்மன் நிலையை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ஒயிட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா, அது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி, ரூரல் ஏரியா. வீடு அங்கே தனித்தனி வீடாக தான் இருக்கும். அங்கே வந்துட்டு நாகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்க ஒய்ஃபு ஒரு வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அதுக்கு முன்னாடி இடத்துல இருந்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அப்பார்ட்மெண்ட் புது பிளாக்கை வாங்கி விலைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க 3 வருஷமாக. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது யூஎஸில் அமெரிக்காவில் கட்டி கொடுத்துட்டாங்க. நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. இவங்க வாழ்க்கை சூப்பராக போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த அவங்க ஒய்ஃப் வந்து கிச்சனில் சமைச்சிருக்காங்க. இவர் பின்னாடி போயிட்டு துண்டு எடுத்து கழுத்தில் இறுக்கி அந்த அம்மா கொண்டுட்டு அவர் பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி என் ஒய்ஃபை கொண்டுட்டேன் அப்படி நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாராம். அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பாப்பா விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சிட்டாங்க. மறுபடியும் 2 முறை திரும்ப ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பயந்து ஊற்றின்னு ஓடி விடுறாங்க. வந்து பார்த்த வீட்டிலேருந்து பார்க்குறாங்க, நிஜமாகவே அவங்க இறந்து. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த இறந்தது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவர் விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாராம், இவர் ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அவர் உடம்பு. ஸோ அவர் இன்னொரு 2 வருஷத்தில் இறந்துருவார் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ நான் இறந்ததுக்கப்புறம் இவங்க தனியாக தான் இருக்கணும், தனியாக லைஃப்பை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம். அதாவது அவர் வந்து ஒய்ஃப் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்காரு. அந்த பாசமே இப்போ ஆபத்தாக போச்சு. ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி பாசத்தை கூட கொஞ்சம் அளவாக வைக்கும்போது இது மாதிரி நடந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொன்று 2வது, முன்னாடிலாம் இப்போ அப்போ அத்தை, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா கூட்டு குடும்பம் மொத்தமாக வாழ்ந்து முடியாது முன்னாடி. அப்படி இருக்கும்போது இது மாதிரி சண்டை சத்திரம் வந்தால் கூட சேர்த்து வைக்க ஆள் இருக்கும். இப்போல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த மோனோட்டிக்கல் லைஃப் அதை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தனித்தனியாக வாழ்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ மென்டலி ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இது மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஸோ 2 விஷயந்தான், பாசமாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, அளவாக இருக்கும் பட்சத்தில் அது ஓகே.